Hello friends, welcome back to my channel SKD Stitching and Soap Making. Friends, காஸ்டிக் சோடாவை ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஹாட் ப்ராசஸ்லேருந்து கோல்டு ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு மாறி 3 ஹவர்ஸில் ரெடி ஆயிடுச்சு. லே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் என்ன மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரைஸ் வாட்டரில் நம்ம காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணனால அந்த ரைஸோட அந்த எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, நம்ம ரைஸ் கழுவுறப்ப, ஸோ அது நம்மளுக்கு மேலே இருந்தது. அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பாதாம் பருப்பு, தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்து ரைஸ் கழுவுன தண்ணியிலேயே நான் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்போட தோலையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதையுமே சேர்த்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு பாதாம் பருப்பு ப்ளஸ் ரைஸ் வாட்டரில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வைக்கிறப்ப இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு மில்க் கலரில் நம்மளுக்கு இருக்கும். இதை நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம மொத்தம் 500 கிராம் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். லே ரெடியாக இருக்குது. சென்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கலவையுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்பயுமே நம்ம சோப்பு தயார் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பக்கத்துலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சோப்பே நம்ம தயார் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஆயில் எல்லாத்தையுமே நான் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த கலவையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஆயிலோட. நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம என்ன சோப்பு தயார் பண்ணுறோமோ அதை நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கிறத ஆயிலோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் சோப்பு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷமாக இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஆயிலுக்கு மேலே நம்ம பாதாம் பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே மேலே நம்மளுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் நம்மளுக்கு இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் லைட் கலரில் நம்ம ஒயிட் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஆயிலோட மிக்ஸ் பண்ணோன்னே. இதை விட இன்னொரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும் லே நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப. இப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சோப்பு மேக்கிங் நம்ம பண்ணுறப்ப ஃபேனை நம்ம போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் நம்ம ஃபேன் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அது ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சோப்பு நம்ம மோல்டில் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா சரியாக வராது. ஸோ சிலவங்க பார்த்திங்கன்னா, எனக்கு சோப்பு சரியாக மோல்டில் ஊற்றுறப்ப வரலை, சோப்பு சரியாக வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேன் போட்டு நம்ம செய்கிறப்ப கூட நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி ரெடியாகி வந்த மாதிரி இருக்கும். சரியான ஒரு மெத்தடில் நம்மளுக்கு சோப் ரெடியான மாதிரி இருக்கும். ஆனால் மோல்டில் ஊற்றி கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. ஸோ அதுக்காண்டி நீங்கள் ஃபேன் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு சின்ன ஒரு வாளியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 500 கிராம் அளவுக்கு நீங்கள் சோப் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன வாளி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் பாத்திரமும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லேயை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சோப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரைஸ் வாட்டரில் பாதாம் பருப்பு ப்ளஸ் ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் பாதாம் பருப்பு சோப்பு நம்ம ரெடி பண்ணியிருப்போம். அதை விட இந்த சோப்பு பெரிய ஸ்பெஷல் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ரைஸை நம்ம ஸ்க்ரப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, ரைஸ் வாட்டருமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த ரைஸ் கழுவுன அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எல்லோ கலரில் நம்மளுக்கு அந்த ரைஸ் வாட்டரில் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே முகத்துக்கு நல்ல ஒரு அருமையாக அழகு தரக்கூடியது. ஓகே, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் நான் நினைக்கிறேன். லைட் சாண்டல் கலரில் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த லேயை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணோன்னே நல்ல ஒரு கலர் சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக கலரும் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும்.
இதில் நம்ம எந்த விதமான கலருமே நம்ம சேர்க்கலை. இதுதான் ஒரிஜினல் கலர். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து மாறணும். செகண்ட் ஸ்டேஜில் மாறுது அப்படின்னா இப்போ வந்து லிக்யூடாக இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஆகிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு மோல்டில் ஊற்ற முடியாது. சோப்பும் நம்மளுக்கு ஒரு நீட்டாக நம்மளுக்கு வராது. சோப்பும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மிக்சிங் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும். சடனாக நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால தான் நான் எப்போயுமே வந்து என்னோடய வீடியோஸில் சொல்கிறது, ஃபேன் வந்து போடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் அல்லது 1.25 மணி நேரம் கூட நம்மளுக்கு வந்து ஆகலாம். ஃபேன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக ஆன மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோல்டில் நீங்கள் ஊற்றுறப்ப சோப்பு வந்து சரியாக வராது. ஆயில் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், இல்லை தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த மிக்சிங் பண்ணுறப்ப அது வந்து ஹார்டாயிரும். ஸோ நான் வந்து மொதல் சோப்பு வந்து தயார் பண்ணுறப்ப எனக்கும் அந்த மிஸ்டேக்லாம் எனக்கு இருந்தது. பொதுவாக நம்ம இந்த சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப நிறைய தவறுகள் வரதான் செய்யும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சோப் மேக்கிங்கில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு சோப் வந்து தயார் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோப்பு நம்ம தயார் பண்ணுறதுல நிறையா வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. சில சோப்புகளுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில்ஸ் வந்து நம்மளுக்கு மாறும். அது நம்ம தயார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த சோப்பு வந்து நம்ம தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நிறைய ஆயில்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து லிக்யூடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து நம்மளுக்கு ஆகணும். கொஞ்சம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்குது. இந்த ஒரு சரியான பதம் நம்மளுக்கு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான சென்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சென்ட்டு வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்டு வந்து நிறையா நம்மளுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு என்ன சென்ட்டு வேணுமோ நீங்கள் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாண்டல் சென்ட்டு வந்து தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம ஒரு 4 ட்ராப்ஸ் அல்லது 5 ட்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக நான் எப்போயுமே என்னோடய வீடியோஸில் நான் சொல்கிறது சென்ட் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எல்லாருமே சோப்பு வந்து பயன்படுத்துகிறப்ப சோப்பு வந்து கையில் எடுத்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது ஸ்மெல்லை தான் பார்க்குறாங்க. சோப்போட பெனிஃபிட்டை வந்து அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சென்ட்டு வந்து யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அப்படியே சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் முகத்துக்கு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இருந்த அந்த லிக்யூடு இதில் தன்மையிலேருந்து நம்மளுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு கெட்டித்தன்மையாக மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். மோல்டுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில். இந்த மோல்டில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஊற்ற போகிறோம். ரோஸ் அண்டு இன்னொரு ஒரு டிசைனில், அதாவது சென்டரில் மட்டும் நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இந்த மோல்டு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் சென்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்னு சொல்லி வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நான் சென்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ராப்ஸ்க்கு நம்ம வந்து நான் சென்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ரொம்ப அதிக அளவுக்கு நம்ம வந்துட்டு சென்ட் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பே அதோடய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியும். அதுவும் 40 நாள் கழித்து நீங்கள் வந்து இந்த சோப்பு வந்து பயன்படுத்துகிறப்ப இந்த ஸ்மெல்லோட தன்மை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதுதான் ஒரு சரியான பதம். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கெட்டித்தன்மையாக மாறிடும். நம்மளால் வந்து மோல்டில் ஊற்றிடவே நம்மளுக்கு முடியாது.
நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டில் ஊற்றுறப்பயே ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் அப்படியே மோல்டில் ஊற்ற போகிறேன். நான் ஏன் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம சென்ட் வந்து ஆட் பண்ணனால கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை நம்ம அப்படியே மோல்டில் ஊற்றிடலாம். மோல்டில் ஊற்றுறப்ப நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சரியான பதத்தில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம மோல்டு வந்து எப்பயுமே ரெடி பண்ணி பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும். மோல்டில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். மோல்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா மோல்டு வந்து நம்மளுக்கு கழுவுன பிறகு காஞ்ச பிறகு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சோப்பை வந்து தயார் பண்ண இந்த சோப்பை வந்து நம்ம அப்படியே வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு மோல்டில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மோல்டில் ஊற்றுறப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு வருதுன்னு பாருங்கள். வேகமாக நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணி ஊற்றினோம் அப்படின்னா டைம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக மாற ஆரம்பிச்சிடும். தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றணும். பொதுவாக நம்ம இந்த மோல்டில் ஊற்றுறப்ப அந்த அச்சுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து ஊற்றணும். நம்மளுக்கு இந்த மோல்டில் நம்மளுக்கு காயிறப்ப அந்த அச்சிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கூடவே நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம ஊற்றணும். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு 6 நாளும் 10 சோப்பு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டாக சரி பண்ணிடலாம். இந்த சோப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ரைஸ் வந்து நம்ம கலந்துருக்கோம். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு ப்ளஸ் தோலையுமே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரைஸ் வாட்டரையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால் ஒரு அருமையான பெனிஃபிட்டான நம்மளுக்கு ஒரு சோப்பு இந்த சோப்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சோப்பை வந்து தயார் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சோப்பு வந்து நம்ம ஹோம்மேட் சோப்பு நம்ம தயார் பண்ணுறப்ப சரியான அளவுகள் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு ஹோம்மேட் சோப்பு வந்து தயார் பண்ண முடியும். அளவுகள் கொஞ்சம் மாறினாலும், உதாரணத்துக்கு ஆயில் கூடினாலோ அல்லது வாட்ரு கூடினாலோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சோப்பு வந்து சரியாக வராது. அதனால் ஹோம்மேட் சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா அளவுகள் நம்ம சரியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களுக்கு தேவையான சோப்பை அவங்கவுங்களே வந்து வீட்டில் வந்து தயார் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் எண்ணெயில் ஒரு அருமையான பாதாம் பருப்பு ப்ளஸ் ரைஸ் வாட்டர் கலந்த சோப்பை நம்ம இன்றைக்கி தயார் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சோப்பு சம்மந்தமான வீடியோஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு சோப்பு, பியூட்டி சோப் நம்ம இன்றைக்கி தயார் பண்ணியிருக்கோம். இந்த சோப்பை நான் மோல்டுலேருந்து எடுக்கிறப்ப நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த சோப்பை நான் பொதுவாக எப்போயுமே 1 டே கழித்து தான் மோல்டுலேருந்து எடுப்பேன். ஆனால் மழை காலம் அப்படிங்கிறனால குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நம்ம இந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பை ஒரு 2 டேஸ் கழித்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு சீசன் மாறிடுச்சு. அதனால் ஏன்னா மழையும் பெய்யுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிராகவும் இருக்குது. அதனால் நம்ம 1 டேலேயே நம்ம மோல்டுலேருந்து சோப்பை எடுக்கலை, 2 டேஸ் கழிச்சு தான் எடுக்க போகிறோம். அந்த எடுக்கிற வீடியோ நான் கண்டிப்பாக உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.